அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் இளம்பிள்ளையை சேர்ந்த ஜெயக்குமார். கிட்டத்தட்ட 2018, 16, 17 காலகட்டங்களில் இருந்து ஐங்கரன் ஜோதிட பயிற்சி நிலையத்தில் படித்தேன். என்னுடைய ஆசிரியர் சிவகுமார் மற்றும் அருள் பிரகாசம். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அப்போ தான் டிஜிட்டலில் கொஞ்சம் ஃபேமஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோதிடத்தின் மேல் எந்தவித நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஒரு பகுத்தறிவுவாதி அந்த மாதிரி உள்ள ஒரு சுத்திட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா சனி தசை, கேது புத்தி. இந்த கேது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, புதன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, குரு ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தின்பால் அதிகமா ஈர்க்கப்படுவோம். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் இந்த நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஒரு 12 கட்டத்தை வச்சு எப்படி இவங்க எல்லாம் ஜாதகம் சொல்றாங்க, ஃபியூச்சர் சொல்றாங்க, பிரசன்ட் சொல்றாங்க, ஏற்கனவே நடந்த விஷயம், நடக்க போற விஷயம், இதெல்லாமே எப்படி அறுதிட்டு கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு வியப்பாகவே இருந்தது. சரி, இதை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்ல போய் தேடுவேன். நான் பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10 பாயிண்ட் சொன்னாங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் நமக்கு கிளிக் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு. சரி, ரொம்ப நேசிச்சேன் அந்த ஜோதிடத்தை. அதனால போய் அந்த பள்ளியில படித்தேன். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ராசி எது, லக்னம் எது, எதுவுமே எனக்கு தெரியாது. மகர ராசி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், திருவோண நட்சத்திரம் தெரியும். லக்னம் கேட்டாங்கன்னா முழிச்சேன். ஏன்னா லக்னம் எல்லாம் கேட்கறாங்களே, நான் இல்லை சார் மகரம் தான். அப்படி இல்லப்பா, உனக்கு லக்னம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப எனக்கு சொல்ல தெரியல. அதற்கு பிறகுதான் போய் எங்க அப்பா எழுதி வச்சிருந்த பழைய டைரியெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஒரு குறிப்பு தான் இருந்துச்சு, இந்த டேட்டு, இந்த டைமு அப்படின்னு டக்குன்னு பிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய லக்னம், இதை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு. ஆனா அவ்வளவு கரெக்டா துல்லியமா அந்த ஜோதிடம் எனக்கு அப்ளிகபிள் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு செயல்களை செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது வாழ்க்கையில் மட்டும் பிரபலமாக மட்டும் இல்லைங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1,1,4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்னுடைய யூடியூப்ல. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப தினமும் லைவ்ல போடுறேன், தினம் ஃப்ரீ தான் லைவ் என்னுடைய சேனல்ல. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் லைவ்ல போட்டுட்டே இருப்பாங்க. அது சூப்பர் சார்ட்னு ஒன்று எனபிள் இருக்கு. அதுல சில அமௌண்ட் போடுவாங்க, சில போட மாட்டாங்க. நம்ம ஃப்ரீயா தான் சொல்றோம், அது வேற விஷயம். குறிப்பா அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விகள்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைவை பாக்குறது ஒரு 30 வயசுக்குள்ள 35 வயசுக்குள்ள அவங்க தான் லைவ்ல பார்ப்பாங்க. ஜோதிடம் 40 வயசுக்குள்ள பார்ப்பாங்க. என்ன அவங்களுடைய மெயினான கேள்விகள் பாத்தீங்கன்னா, எப்ப கல்யாணம் நடக்கும், ரெண்டாவது எப்ப எனக்கு வேலை கிடைக்கும், இதுதான் மெயின். 50 வயசு கடந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் பத்தி கேட்பாங்க, நம்மளுடைய ஜாப் எப்படி இருக்கும், இனிமே எப்படி, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அது 30 வயசு 25 வயசு படிக்கிற பசங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போவனா, அங்க என்னால வேலை செய்ய முடியுமா, அல்லது மருத்துவத்துறையில படிக்க முடியும், இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதுல செலக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் என்னுடைய பங்கா நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணவன் ஜாதகத்துல சுக்கிரன் இருக்காரு இல்லைங்களா, அவங்க பாதசாரத்துல சுக்கிரன் ஏறி இருக்க நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை வச்சு மேக்சிமம் என்னோட லைவ்ல கொஸ்டின் என்னன்னா, எப்ப எனக்கு திருமணம் நடக்கும், வரப்போகிற கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். ஸோ அதுக்காக கணவனின் ஜாதகத்துல சுக்கிரன் ஏறி இருக்கிற நட்சத்திரம் என்னவோ அதை அடிப்படையாக வைத்து அவருடைய மனைவியின் குணங்களோ கணவனின் குணங்களோ அமையும் அப்படிங்கிறது. ஒருவேளை சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாவே இருந்தா அது பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திர கால்களில் நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு. அதாவது இவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு கலைநயம் இருக்கும், தன்னுடைய அன்பு, சந்தோஷம், பரஸ்பரம் இதெல்லாமே அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு, அதாவது நான் வெளியில ஃபங்க்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த பாருங்க, நான் கிரீன் கலர் சாரி கட்டியிருக்கேன், நீங்களும் கிரீன் கலர் சர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமை உணர்வோடு இருப்பாங்க. ஆனா செலவாளியே இருப்பாங்க. ஏதாவது புதுசா ஒரு பொருள் இருக்கு, ஆடம்பரமா இருக்கு, உடனே வீட்டுக்கு வாங்கணுங்க
அப்படின்னு சொன்னா இவங்களும் கணவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரி அவங்களுடைய நினைவலைகள் ஒத்து போறதுனால வாங்கிடுவாங்க. இது ஒரு ரகம். அடுத்ததாக சூரியன், சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்துல அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள்ல இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய இதுல நான் சொல்றேன் உங்களுக்கு. சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரம் இருக்கும்போது கண்டிப்பாக வரக்கூடிய மனைவி ஒரு அரசு துறையில வேலை செய்யறவங்களா இருக்கிறது சான்ஸ் அதிகமா இருக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குடும்பத்தை பொறுப்பு நிர்வாகம் எல்லாமே இவங்க ஏற்று நடத்துகின்ற ஒரு தலைமை பொறுப்பு, தலைமை நிர்வாகம் இதெல்லாம் கணவன் வந்து வெளியில போயிட்டாரு, ஊருக்கு போயிட்டாரு, வர்றதுக்கு 10 நாள் ஆகும் அப்படின்னாலும் அதை பொறுப்பா வீட்டை கவனிச்சு குழந்தைகளை அரவணைச்சு கரெக்ட் டைம் ஸ்கூல் கொண்டு போய் கொடுறது, ஸ்கூல் கொண்டு வர்றது, இப்படி அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. ரெண்டாவது இவங்க கணவனின் பேர் கூட அந்த ஏரியால தெரியாது, ஆனா இவங்க மனைவியின் பேர், இந்த ஸ்கூல் டீச்சரா இவங்களா, சரி இந்த விஓவா, இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா அப்படின்னு இவங்க மனைவியின் பேரை சொல்லி கணவன் அடையாளப்படுத்துறது. ஆனா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி ஈகோ அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாஷ் வருங்க. ஏன்னா பொது 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 வெளியில பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி வந்து ஃபேமஸா இருக்கிறாங்க, நம்ம வந்து பின்ன டம்மியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் வராது, போக போக அது வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அடுத்ததாக சுக்கிரன் பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்துல, சந்திரனா தெரியும் அது வந்து ரொம்ப பாசக்காரங்க, தாயை போல, அதாவது தாயை போல பிள்ளை, அது தனக்கு வர வேண்டிய மனைவி பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி இருக்கணும், அம்மாவுடைய குணங்களா இருக்கணும், பாசமா இருக்கணும், கரெக்ட் டைம் நம்ம வந்து கேரிங்கா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அந்த சந்திரன் இருக்க போயிடும் கணவர்கள். அதாவது சுக்கிரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போது தாய் போல அரவணைக்க குணம் இருக்குங்க. ஏதாவது ஒரு கணவர் வந்து ரொம்ப நொந்து போய் ஆபீஸ்ல இப்படி ஆயிடுச்சு, வெளியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பண்ற ஒரு பங்கு இந்த சந்திரனுக்கு உண்டு. கலை உணர்வு, உணர்வு பூர்வமான அமைப்பு, எமோஷனலா இருப்பாங்க. ரொம்ப இதுன்னா பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எமோஷனலா இருக்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்கு கணவனுக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட்டு செஞ்சு கொடுக்கறது, டிராவல் அதிகமான ஈடுபாடு. அதே சமயம் பாத்தீங்கன்னா மாத்தி பேசுவாங்க, எல்லாமே குணமும் இருக்கு. நேத்து ஒண்ணு சொல்லுவாங்க, நேத்து வந்து புடவை எடுத்துட்டு வருவாங்க கணவன், நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகும்போது இது நல்லா இல்ல, வேற புடவை கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் அது மாத்திடும், ஏன்னா சந்திரன் தானே, கொஞ்சம் மாத்தி பேசும் இயல்பு அவங்களுக்கு இருக்கு. அதே போல செவ்வாய், கணவனுடைய நட்சத்திரம் செவ்வாய், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திர காலில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகாரம் தூள் பறக்கும் வீட்டுல, சரிங்களா. அந்த மனைவி என்ன பாத்தீங்கன்னா துணிச்சல் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுக்க 2 பேரும் கேட்டு எடுப்பாங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாம், வீட்டுல வந்து சொல்லிட்டு தான் அந்த கணவரை எடுக்க முடியும் டிசிஷன்லாம். சில சமயம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியாகவும் மனைவி கணவனாகவும் மாறுவாங்க, அவங்க வேலை இவங்க, இவங்க வேலை அவங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு எந்த காரியத்துக்கு பாத்தீங்கன்னா சோர்ந்து போக மாட்டாங்க, துணிச்சலா இருப்பாங்க. கணவனே பயந்துட்டு இருந்த காரியங்கள் கூட இந்த மனைவி துணிச்சலா எடுப்பாங்க. டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு கரண்ட் பில்லு 12 மணியோட கட்டணும், லாஸ்ட் டேட்டு, எப்படி அப்படின்னா வீட்டுல போய் கணவர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி லுங்கி அவுத்து ஃபேன் மாட்டுறதுக்குள்ள இவங்க வண்டி எடுத்துட்டு போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்துருவாங்க. யாரு? மனைவி. அப்படி ஒரு துணிச்சல் மிக்கவங்க, ஆண் போல செயல்பட்டு வெற்றி பெறும் அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அடுத்ததாக சுக்கிரன் ராகுவோட நட்சத்திரத்துல திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரம் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்குங்க. அதாவது வந்த மனைவி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எதை பார்த்தாலும் வாங்கணும், இது அழகா இருக்கா, இது நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும், அவங்க வீட்டுல அந்த மாதிரி வண்டி வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி வீட்டுல வந்து அழகான பொருட்கள்லாம் இருக்கு, நம்ம வீட்டுல அதே மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அடம் பிடிச்சாவது அந்த பொருட்களையும் அந்த வண்டி வாகனத்தையும் வாங்குற அமைப்பு. கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பேலன்ஸா இருக்காது. 2 பேர் மனநிலையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஹையா இருந்தாலும் ஒண்ணு லோவா இருக்கும், ஒண்ணு லோவா இருந்தா ஒண்ணு ஹையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அலைவரிசை ஒத்து போகாது. இதனால் கூட சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வருது. கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ரொம்ப விட்டு கொடுத்து போகணுங்க. கணவன் விட்டு கொடுத்து போகல அப்படின்னா இவர்களுக்குள்ள அந்த விரிசல் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் மனைவி என்ன சொல்லுவாங்க, நான் என்ன எனக்காக நான் எடுத்துட்டு போறேன், எல்லாம் குடும்பத்துக்காக தான், குழந்தைகளுக்காக தான் அப்படின்னு ஒரு பேலன்ஸ் அங்க சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே இருக்குங்க, அந்த சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி எல்லாமே இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த கணவன் என்ன பண்றது, ஒரு திருப்தி இன்மை கணவனுக்கு மனைவி மேலையும் மனைவிக்கு கணவன் மேலையும் அன்சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிறது இந்த ராகு இருந்துச்சுன்னா வருங்க. அதே போல குரு சுக்கிரன் வந்து குருவோட நட்சத்திரத்துல ஏறி இருக்கும் பொழுது புனர்பூசம்,
விசாகம் பூரட்டாதி. இது என்ன சொல்லுது பாத்தீங்களா, இந்த குருவோட நட்சத்திரம் சுக்கிரன், கணவனுக்கு சுக்கிரன் என்ற நட்சத்திரமாக இருந்தால் குடும்பம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதாவது ரொம்ப டிசிப்ளின், குடும்ப அக்கறை, குழந்தைகளை அரவணைச்சு போறது, விருந்தினர்களை வரவேற்பது, படித்த அழகுள்ள அனுபவம் உள்ள அப்படிங்கிற மனைவி அவங்களுக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பூஜை புனஸ்காரங்கள், கோயில் குளங்கள் போறது வர்றது. கணவனே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா 2 நாள் ஆனாலும் வீட்டை வந்து கரெக்டா ஒழுக்கமா குழந்தைகளை பார்த்துக்கிட்டு ஒரு கேரிங் அப்படிங்கிறது குரு ஏறி இருக்கிற, அதாவது சுக்கிரன் ஏறி இருக்கிற நட்சத்திரம் குருவாக இருந்தால் அந்த வீட்டு மனைவி இப்படி எல்லாம் இருப்பாங்க. சனி பாத்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல சுக்கிர பகவான் ஏறி இருந்தா, அது கணவனோட ஜாதகத்துல என்ன பாத்தீங்கன்னா எள்ளுன்னா என்னையா நிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனா இவங்க இருப்பாங்க. ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான சோம்பல். நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்களாம் ரெடி ஆயிட்டு வண்டி கார்ல எடுத்து வெளியில ரெடியா வச்சிருங்க, அந்த சமயத்துல பெட்ரோல் அது இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்னு மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இவர் காலையில எந்திரிச்சோன்னே பாத்தீங்கன்னா அவங்களாம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கரெக்டா தான் இருப்பாங்க. மனைவி ஐயோ நம்ம தான் லேட் ஆகிட்டு இருக்குது, கணவன் ஓடி போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கார்ல எடுத்து வெளியில வச்சாலும் மறுபடியும் கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவங்க சாரி மாத்தி மாத்தி கட்டிட்டு இருப்பாங்க. இது பிடிக்கல அது பிடிக்கல, அது சாட்டிஸ்ஃபைங். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட ஒரு சோம்பல் தன்மை. 2வது பார்த்தா லேட். ஒரு ஆபீஸ்லயே ஒருத்தர் வேலை செய்யறாங்க ஒரு இருந்தா கூட எல்லாரும் கரெக்டா அந்த டைமுக்கு போனாலும் இவங்க வந்து ஒரு 10 நிமிஷமாவது லேட்டா தான் போவாங்க எப்பயுமே. சோ அந்த லேட்டா போனாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரி வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தா கூட இவங்க லேட்டா போனா கூட இவங்களுடைய நிலைமையை பார்த்து ரெக்வஸ்டேஷன் அதிகமா இருக்கும். ரெக்வஸ்ட் பிடிவாதம் கிடையாது, ரெக்வஸ்ட் இந்த மாதிரி சார்னா சரி போமா அப்பா அம்மா உள்ள போமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருவருக்கும் பாத்தீங்கன்னா கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காதுங்க. போக போக அதாவது லைஃப்ல வந்து ஒரு 40-50 ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுக்கும் சனிக்கும் நல்ல பொருத்தம். கருத்து ஒற்றுமையே ஒரு 40 வயசுக்கு மேலதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தாங்க. அடுத்ததாக ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்க பாத்தீங்கன்னா கணவனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து இந்த நட்சத்திரங்களை ஏறி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்பா அம்மா இருந்து எப்படி அவங்கள வந்து பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி கணவனை வந்து இந்த மனைவி பார்த்துப்பாங்க. குடும்பத்தை வந்து ரொம்ப நேசிப்பாங்க. ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு மனதுக்குள்ள வந்து இரட்டை நிலைப்பாடு இருக்கும். இருந்தாலும் அதை வெளியே அதிகமா காட்ட மாட்டாங்க. சமூக அக்கறை அவங்களுக்கு இருக்குங்க. ஒரு குழு எல்லாம் இருக்குங்க, மகளிர் குழு, அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு தலைவராக இருப்பாங்க. நல்ல பேச்சு, நகைச்சுவை தன்மை, எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. கணவனாக இருந்தா குழந்தைகளா இருந்தாலும் வெளியில திறமை தெளிவு, அதாவது தெளிவு இருக்கும். வரவு செலவு கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்துறதுல இந்த சுக்கிரன் வந்து புதனோட நட்சத்திரத்துல ஏறி இருக்கும்போது இருக்குங்க. அதே போல கேதுவோட நட்சத்திரத்துல அந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இருவருக்கும் நெருக்கம், இணக்கம், புரிந்துணர்வு எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்ப பிரேக் ஆகுங்க. பாத்தீங்களா, அந்த கேதுன்னு சொல்லும் போது பிரேக் ஆகும். இருவருக்கும் நெருக்கம், இணக்கம், புரிந்துணர்வு எல்லாமே வாழ்க்கைய வந்து ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது. போக போக தான் அந்த கணவனுக்கு மனைவி மேல தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்களே, எது ஒரு புடவையோ ஒரு ஏதாவது ஒண்ணு வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா கூட இவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குங்க அப்படின்னு வச்சிருவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிற மாதிரி. இதனால கூட கணவனுக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு பிரேக் இருக்கும். அவர்களுக்கு அலைவரிசை பாத்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்து போறதில்லை. ஏன்னா இவங்க முன்ன நினைச்சிட்டு ஒரு தாட்டோட வீட்டுக்கு வருவாங்க, அவங்க அந்த மனநிலையில இருந்து ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான். ஆனா சமயம் நல்ல ஒரு படிப்பாங்க, லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு, அறிவு, திறமை, தெளிவு எல்லாமே அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது, சமயோஜித புத்தி இருக்கும். ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது ஒத்து போகாது. இது எப்படி பிரேக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கணவனோ மனைவியோ
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படி இருந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு வராங்க, 1 வருஷம் கழிச்சு வராங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மேக்சிமம் இந்த டைவர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது இது அதிகமா ஆகிற மாதிரி நம்ம அனுபவபூர்வமா எல்லாருமே பார்த்திருப்போம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நமக்கு தெரிஞ்ச வகையில ஒரு 2 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திருச்செங்கோடு ஜோதிட நல சங்க நிர்வாகிகள், உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பேர் என்ன சார்? ஐயா ஜெயக்குமார் வந்து அவருடைய அனுபவத்தின் அவருக்கு இருக்கிற இந்த ஆன்லைன்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்காருங்கிறது சொல்லியிருக்காரு. மாதம் உங்களுடைய கருத்துக்களை இங்கே வந்து பதிவு செய்யலாம். மிக்க நன்றிங்க ஐயா. நமஸ்காரம்.